வேலை. காய்கறி கடைக்கெல்லாம் போக மாட்டேன்னா போக மாட்டேம்மா. மார்க்கெட்ல என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா என்ன நினைப்பாங்க? இந்த வேலையெல்லாம் இனிமே என்கிட்ட சொல்ற வேலையே வச்சுக்காத. எத்தனை தடவை சொல்றது? ச்சே, உனக்கு புரியவே மாட்டேங்குது. அத்தனை தடவை சொன்னாலும். அப்போ சாப்பாட்டுக்கு ஊறுகாதான். அத அப்பாவுக்கு வை, நான் ஹோட்டல்லையே போய் சாப்பிட்டுக்கிறேன் என்றான். எல்லாம் என் தலையெழுத்து. வீட்டை பார்த்துக்கோ, நான் போய் வரேன். தலையில் அடித்துக் கொண்டு அவன் அம்மா கடைக்கு புறப்பட்டால் காய்கறிகள் வாங்குவதற்கு. 2 வருடங்களுக்கு பிறகு மகன் கல்லூரிக்கு சென்று கேட்டரிங் டிப்ளமோ முடித்தான். ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வேலை கிடைத்தது. அப்பாயின்மெண்ட் ஆர்டரோடு வீட்டில் நுழைந்தான். அங்கு அவனுக்கு கிடைத்தது மார்க்கெட்டிங் வேலை. தினசரி ஹோட்டல் சமையலுக்கு தேவையான காய்கறிகளை வாங்கி கொண்டு வர வேண்டிய பொறுப்பு அவனுடையது. எல்லாருக்கும் காலம் ஒரு நாள் மாறும், அவனுக்கும் மாறியது. நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.